பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கூட இந்த புதன்கிழமை தோறும் துதி ஆராதனை என்ற ஒரு வீடியோவை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். இடையில ஒரு வாரம் தடைப்பட்டுவது. இந்த தொடர்ந்து அந்த துதி ஆராதனையை நாம் இந்த வீடியோ வெளியிட்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட இந்த துதி ஆராதனையிலே என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொன்னால் தேவன் நம்மை துதிக்கும்படியாக உண்டாக்கியிருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அநேக தேவதாசர்கள் ஆண்டவரை துதித்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். தாவீதை எடுத்துக்கொண்டால் அவர் என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று கர்த்தர் சொன்னார். ஏனென்று சொன்னால் அவர் துதிப்பதிலே ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது மிகப்பெரிய ராஜாவாக உயர்த்தப்பட்டார். ஆம், இன்றைக்கும் நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய நீங்கள் இருக்கிற எல்லா காரியத்திலும் அவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே துதிக்கும் போது பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். அன்றைக்கு துதித்த போது தடையாக இருந்த எரிக்கோ மதில் இடிந்து விழுந்தது. இன்றைக்கு கூட நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் நீங்கி போகும், வியாதிகள் நீங்கி போகும், எல்லா விதமான கடன் பிரச்சனைகள் மறைந்து போகும். கர்த்தரை பாடி துதிப்பதிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாகும். ஆம், இந்த நாளிலே கூட போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயத்துடனே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தன் பலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை எங்கும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே
துதித்து என்றும் கொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலின் மத்தியில், கொடிய அலைகளின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனத்த அன்பை என்றும் பாடுவேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் கோர புயல் போன்ற பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம், நம்மை நெருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பு நம்மை காக்கும், அவருடைய கரம் நம்மை அதிலிருந்து பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே நாம் துதிக்கும்போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ண தேவனாகிய கர்த்தர். ஆகவே நம்மை அவருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற அந்த பாதையிலே நாம் ஓடும்போது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பூமி அகிலமெங்கும் நீங்கள் போய் எனக்கு சாட்சியெல்லாம் இருங்கள் என்று சொன்ன தேவன். ஆகவே நான் அப்படியாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரேன். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் தாயை போல ஆட்டி தேட்டி நம்மை நடத்துகிறார். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா,
மன்னித்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேட்டி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேட்டி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. அவருடைய கிருபை பெரியதாயிருக்காம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன், தாயை போல நம்மை ஆற்றி தேற்றி நடத்துகிற தேவன், நிலையில்லாத இந்த உலகத்திலே அலைந்து திரிந்த நம்மை நிகரில்லாத அந்த இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி அந்த பாடலை பாடும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையால் நம் வாயை திருப்தியாக்கி இருக்கிற தெய்வம். குற்றங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கின தெய்வம். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல மாட்டோம். கிருபை இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டின தெய்வம். ஆகவே அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, கர்த்தர் செய்த